1 லிட்டர் தண்ணி பாட்டிலோட விலை 20 ரூபாய்ங்க. 90 நாள் 120 நாள் வரைக்கும் தண்ணிலே வருகிற நெல்மணியோட விலை 1 கிலோ 20 ரூபாய்ங்க. ஒரு சோப்பு கம்பெனிக்கார சோப்பை தயாரிக்கிறான், அதோட விலைய அவன் நியமிக்கிறான். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கார கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிக்கிறான், அதோட விலைய அவன் நியமிக்கிறான். ஒரு சட்டை தயாரிக்கிற நிறுவனம் கூட அந்த சட்டோட விலை அவங்க தான் நியமிக்கிறாங்க. ஆனா கஷ்டப்பட்டு வெயில் மழை புயல் கடனை வாங்கி இந்த விவசாயம் பண்ற விவசாயி நாங்க. ஆனா நாங்க விளையாச்ச பொருளுக்கு எங்களால விலைய நியமிக்க முடியும்னு நினைக்க சொல்ல மனசுல அவ்வளவு பெரிய வேதனை இருக்குதுங்க. எங்க இதே நிலைமை போச்சுன்னா இங்க விவசாயம் இல்லாம போவோம், நீங்க சாப்பிட உணவும் இல்லாம போவோம். ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த விவசாயியோட வழிய ஒவ்வொரு உணவு அருந்துறவனும் புரிஞ்சுக்கணும். தீபாவளிக்கு 3 நாள்ல 700 கோடி, எப்படி 700 கோடி பணத்தை அவன்கிட்ட வச்சிருக்கான். அவனுக்கு தீபாவளிக்கு பரிசு கொடுக்கறானா 300 400 500 600. குடிக்க காசு இருக்கவன்ட்ட தீபாவளி கொண்டாடத்துக்கு காசு இருக்காதா? மாதம் மாதம் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் இது வழங்குறீங்க. இதை நான் குறையே சொல்லல. ஆனா அரச திமுக அரச குறை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு திமுக கட்சிக்காரங்களா தயவு செய்து என் மேல போர் தொடுத்துட்டு வந்துடாதீங்க. நான் ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்லல. திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில இருக்கும் போது இன்னைக்கு நெல் பயிர்கள்லாம் முளைச்சு போச்சுன்னு அள்ளி பாக்குறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா நெல்மணிகளை முளைச்சதை எடுத்து பாக்குறாரு. அவரோட ஆட்சிகள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நெல் கிடங்குகள் ஏன் கட்டல? இப்ப நான் கேட்க வந்த காரணம், ஒரு ஒயின் ஷாப்ப ஊருக்கு வச்சு அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு பாட்டிலுக்கு டேமேஜ் வச்சு வித்துக்கிட்டு இருக்க இந்த அரசு நெல்மணிகள்லாம் 10 நாளா அங்கனே கடந்து முளைச்சு போச்சு. ஏன் நெல் குடோன்னு கட்டுறதுக்கு நம்மள்ட்ட வழி இல்லையா? ஒரு உணவுக்கு அங்கீகாரம் இல்லாத போது நம்ம நாடு எப்படியா முன்னேறும்? நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தாங்கிறாங்க. அந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம மதுபானத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா விவசாயியோட கதறல்கள் இப்படிதான் இருக்கும். நெல்மணிகள்லாம் முளைச்சு போச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் நெல்மணிகள் முளைச்சு போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாவட்ட ஆட்சியர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றதுக்குன்னா இப்ப அரசியல்வாதிகளை விடுவோம். அரசு வேலையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 28 32 38 மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களை போய் நேரில் சந்திச்சு அந்தந்த ஊருக்கு தேவையான குறைகள் நிறைகளை தயவு செய்து ஆராய்ங்க, கூற ஆராய்வு பண்ணுங்க. இந்த வீடியோவை அரசு அதிகாரிகளுக்கு நீங்க அனுப்புங்க. என் மேல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு நடவடிக்கை எடுங்க. இவன் ஏன் கேள்வி கேட்கறான், இவன் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு என் மேல நடவடிக்கை எடுங்க. ஏன்னா நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். எந்த நிலவுல போயிட்டு இருக்கு? ஒரு நெல் பயிர் மழையில நனைஞ்சு முளைக்குது. அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, உணவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நான் உயிரோட இருந்து எதுக்கு? இல்லாம எதுக்கு? தயவு செய்து அந்த ஊருக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் நெல் கிடங்குகளை கட்டுங்க. ஓகேவா? நன்றி மக்களே.